ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சந்தை போடுவாங்க. அந்த சந்தையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டூ வீலர் பார்க்கிங்க்குன்னே தனியாக 2 சைடும் கட்டி போட்டிருக்காங்க. அதில் டூ வீலர் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து மலை தேன்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ நிறைய நிற்கிது பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு தேவையான பீரோ, கட்டில், சோஃபா எல்லாமே வந்து ரேட் கம்மியான ப்ரைஸில் நம்ம வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். எல்லா வித ஐட்டமுமே இந்த பல்லவர சந்தை வெள்ளிக்கிழமை இருக்குங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே மணி பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அன்றைக்கி 10 o'clock வரைக்குமே நம்ம அந்த வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தையில் தான் இருந்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் போனோம். அன்றைக்கி கூட நான் லைவு கூட போட்டிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல. ஏன்னா சந்தை எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னே இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸு, பேர்ட்ஸு, அப்புறம் வந்து டாக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கே நம்ம வந்து போகவே முடியல. இன்றைக்கி பார்ட் 1 மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். இன்னும் பாருங்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, வீட்டுக்கு தேவையான பீரோ, அப்புறம் வந்து எல்லா வகையான எல்லா மாடல் செப்பல்ஸ், கட்டில், மெத்தை எல்லா ஐட்டமுமே பார்க்கலாங்க. நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஷோரூமில் பெரிய பெரிய கடைகளெல்லாம் பார்ப்போம். ஆனால் அங்கெல்லாம் ப்ரைஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பல்லாவரத்தில் வெள்ளிக்கிழமை சந்தை போடுவாங்க. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்குது பாருங்கள். அவங்க சொல்கிற ரேட்லேருந்து அடித்து எடுத்து பேசி வாங்கினா அவ்வளோ ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எவ்வளோ பேர் அந்த ஆட்டோவில் வந்து பொருட்கள் வந்து வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, பீரோ, சோஃபா செட்டு, மரக்கட்டில், பீரோ, கடைக்கு தேவையான ஹோட்டல் ஐட்டங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸ் எல்லாமே அந்த பல்லவர சந்தையில் கிடைக்கும். துணி, அப்புறம் காய்கறி, பேர்ட்ஸு, அனிமல்ஸு, என்னெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. அப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஐட்டம், டாய்ஸ் ஐட்டம், அப்புறம் திருப்பூர் பனியன் ஐட்டங்கள், சுடிதார் ஐட்டம், குருதி ஐட்டம், அந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே என்ன பாருங்கள். சோஃபாலாம் என்ன பாருங்கள், வாங்கிட்டு நாங்கள் போகும்போது எல்லாம் வண்டியில் ஏற்றி கட்டி கொண்டு போகிறாங்க. எவ்வளோ இடத்துல பாருங்கள். இன்னும் உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளேயே போகலை. நாங்கள் பாதி தூரம் தான் போயிட்டுருக்கோம். இந்த நைட் லேம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்டு 100 ரூபாய் அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பேசி எடுத்து வாங்கினா நம்ம நல்லாவே வாங்கலாம். அப்புறம் இந்த ஆட்டோ ஸ்டாண்டு, அப்புறம் வந்து மெக்கானிக் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் ஏதாவது வாங்கணும்னா எல்லா வகையான டூல்ஸுமே அங்கே கிடைக்கும். கிளாக்கு, பழைய காலத்துலேருந்து இப்போ உள்ள காலங்கள் வரைக்கும் உள்ள கிளாக்கு மாடல்ஸு அது எல்லாமே பார்க்கலன்னு பாருங்கள். சோஃபா செட்டு எவ்வளோ பேர் அந்த டைமில் கூட வாங்கி பாருங்கள் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறாங்க பாருங்கள். பழைய மாடல் ஆட்டோரிலேருந்து மிக்சி, கிரைண்டரு, அது இது எல்லாமே இருக்குது. இல்லாத ஐட்டம் கிடையாது. ரேட்டு கம்மியாக நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பல்லவர சந்தையை யாருமே மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நைட்டு 8 மணிக்கு மேலே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா பகல்லேருந்து வெள்ளிக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு செக்ஷன் மட்டும்தான். இன்னொரு செக்ஷன் தான் பேர்ட்ஸுக்கெலாம் உள்ளது. அப்புறம் டாக்ஸுக்குன்னு உள்ளது ஒரு செக்ஷன் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, புறா எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டங்கள், அப்புறம் இது கடைகளுக்கு தேவையான கண்ணாடி டேபிள் எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினாலும் சரி. நம்ம ட்ரம்மு, இந்த மாதிரி நம்ம தண்ணியெலாம் பிடிச்சி வைக்கக்கூடிய ட்ரம்மு, அதாவது மொத்தமாக ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா இங்கே வந்து வாங்கலாம். கேஸ் ஸ்டவ்வு, எல்லா வகையான பாத்திரம், அப்புறம் வந்து பரணி ஐட்டங்கள், சாரி, அப்புறம் வந்து பேண்ட் ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் ஷேர் ஆட்டோவில் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்கள். உள்ளேயே காலே வைக்க முடியல, அவ்வளவு கூட்டமும் அவ்வளோ இதுமா இருக்குது. ஸ்பேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு லாங் ஸ்பேசஸில் போய்கிட்டே இருக்கும் சந்தை. எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் அவ்வளோ தூரத்துக்கு கடைசி எண்டு வரைக்கும் நம்மளால் போய் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. காலையிலேயே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லா சைடும் சுற்றி பார்த்து எடுத்து வாங்கலாம். ஆனால் ஈவினிங்க்கு மேலே அந்த காய்கறி ஐட்டங்கள், அப்புறம் வந்து பழங்கள் ஐட்டங்கள் எல்லாமே, ஃபேன்சி ஐட்டம், கீ செயினு,
அப்புறம் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் பாருங்கள், பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் எவ்வளவு கனம் குமிச்சு போட்டிருக்காங்க. எதை எடுத்தாலும் 100 ரூபாய் அந்த மாதிரி. இது எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபாங்க. எல்லா பொருளையுமே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இல்லாத ஐட்டமே கிடையாது. பல்லவர சந்தைக்கு போனீங்கன்னா A to Z, ஆடு மாடு கோழி புறா டாக்கு மீன் எல்லாமே, ஃப்ளவர்ஸு எல்லா வகையான செடி வகைகள், அப்புறம் ஹோட்டலுக்கு தேவையானது, செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருள், பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள், செப்பல், ஜீன்ஸ் பேண்ட்டு, குருதி, சாரி, எல்லா ஐட்டமும் A to Z எல்லாமே. காய்கறி ஒரு செக்ஷன் அப்படின்னு சந்தை ஃபுல்லாகவே அவ்வளவு கூட்டமாக தான் இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாகவும் பாருங்கள், மீன்கள் எல்லாமே பாதி தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு கூட பாருங்கள், ட்ராவலிங்குள்ளே பேக்கு, லஞ்ச் பேக்கு, மேட்டு, என்ன பொருள்னாலும் A to Z எல்லாமே. அப்புறம் வந்து மொபைலுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெல்ட்டு, ஃபேன்சி ஐட்டம், எல்லா விதமான பொருட்களுமே நீங்கள் பார்த்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான அப்பளம் எல்லாமே ஒரு உலக்கு சைஸுக்கு கொடுப்பாங்க. பாக்கெட் போட்டும் ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டுலேயும் வச்சுருக்காங்க. ஆழமாக போய்கிட்டே இருக்குது. இந்த பாருங்கள், குர்தீஸு, நைட்டி, பசங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாப்பு, பணியார சட்டி, தவா, இரும்பு தவா, சில்வர் ஐட்டங்கள், மத்து, தோசைக்கல், நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ஐட்டம் ஏதாவது நிறைய இடங்களில் கிடைக்காம இருக்கும். ஆனால் இங்கே போனீங்கன்னா நீங்கள் எந்த பொருள், பழைய பொருட்களாக இருக்கலாம், செகண்ட் ஹேண்டு பொருட்களாக இருக்கலாம், நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருளில் இந்த பல்லாவர சந்தை இந்த பாருங்கள், செகண்ட் ஹேண்டு சைக்கிளு, செகண்ட் ஹேண்டு பைக்கு, செகண்ட்ஸ்லேயே இந்த பாருங்கள் மண் உண்டியல், பரணி, இந்த மாதிரி மண்ணில் செய்த பொருட்கள், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பல்லவர சந்தைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த பல்லவர சந்தைக்கு போய்ட்டு இந்த பாருங்கள், கொடை, அம்பர்லா, எல்லா வகையான மாடல் எல்லாமே நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கம்மியான ரேட்டில் நம்ம பேசி எடுத்து வாங்கலாங்க. நாங்கள் இந்த பல்லவர சந்தையில் பலாப்பழத்தை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. பலாப்பழ கடையை பார்த்தோன்னே அங்கேயே நின்றுட்டோம். அங்கே நாங்கள் நல்ல பெரிய சைஸு மொரட்டு சைஸு பலாப்பழம் வந்து 220 ரூபா, 400 ரூபா சொன்னாங்க. 400 ரூபா சொன்ன பொருளை எங்கள் வீட்டுக்காரங்க 150 ரூபாலேருந்தே கேட்டு 200 ரூபாய்க்கு, அப்புறம் கடைசியாக 220 ரூபாய்க்கு பேசி முடித்தாங்கன்னா பாருங்களேன். நல்ல பெரிய சைஸ் பழம். அந்த பழம் நம்ம இங்கே 1/4 கிலோ வந்து நம்ம வந்து 50 ரூபா அந்த மாதிரி வாங்குகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6-7 பீஸ் தான் இருக்கும். நாங்கள் வாங்கின பழத்தை கம்பேர் பண்ணும்போது அதை வந்து 1000 ரூபாய்க்கே விற்றுடலாம், அவ்வளோ பீசஸ் வந்தது. அப்போ அதை நம்ம வந்து பேலம் பேசி எடுத்து 220 ரூபாய்க்கு வாங்கினோன்னா பாருங்கள், சூப்பராகவே அட்டகாசமாகவே பழம் இருந்தது. அந்த பலாப்பழம் வரட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம லைவில் போட்டிருக்கோம். எல்லா வகையான கத்தி, நம்ம மயில் முடி, நம்ம முருகர் வந்துட்டார், கீ செயின், எல்லா சாமி ஃபோட்டோ, எல்லா ஐட்டங்களும் இருக்குதுங்க. பார்ட் 1 வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பார்ட் 2ல் கண்டிப்பாக நான் உங்கள் கூட நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு என்னெல்லாம் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவாக பல்லவர சந்தையில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் ட்ரெண்டிங் வீடியோ, ஒவ்வொரு ஷாப்லேயும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன எதுங்கிறத நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பொருட்கள்லாம் நம்மளுக்கு இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.